ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருதன் சைக்கிள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் ஆக்சசரிஸ் என் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன், ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் நம்மளோட வீடியோவில். ஸோ அது பார்த்தோன்னே சரி ஓகே, தெரிஞ்ச காசியாக இருக்காங்க நம்ம வியூவர்ஸ்ன்னு நினச்சி நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து 2 பார்ட்டாக போடுறேன், ஏன்னா ஒரு வீடியோவாக போட்டோன்னா எனக்கு ரொம்ப லாங்காக வரும். ஸோ நான் 2 பார்ட்டாக போடுறேன். இந்த வீடியோவில் 5 ஆக்சசரிஸ் தான் காமிச்சிருப்பேன். அடுத்த வீடியோவில் நிறைய காமிச்சிடுறேன், உங்களுக்கு முன்னால் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வெறும் 5 to 6 ஆக்சசரிஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஆக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாண்டில் பேக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து காமனாக எல்லா ரைடர்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து யுமினோட டபுள் சைடட் சாண்டில் பேக் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட பை லிங்க் ப்ளஸ் யூடியூப் ரிவ்யூ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பை லிங்க்குமே கொடுத்துருக்கேன், ப்ளஸ் யூடியூபோட ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அமேசான் பேசிக்ஸோட சுமோன்ற சாண்டில் பேக் தான் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய வச்சோன்னா சைடில் சாஞ்சு போயிடும். இது டபுள் சைடட்னால சாஞ்சு போகாது. நடுவில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து ரைட் பேட் டோன்ட் ஃபேட் சேஃப் ஃபாஸ்ட். இது வந்து ஸ்டிக்கர் இட் அப்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன். இதோட ரிவ்யூவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்டிக்கர் இட் அப்போட ஸ்டிக்கர்ஸ் ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து டபுள் சைடுனால நம்மளுக்கு ஸ்டோரேஜுமே அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் வச்சுட்டு போவேன். இப்போ நிறைய ஆக்சசரிஸ் வச்சுட்டு போகிறனால எனக்கு இது வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட செகண்ட் ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் வித் ஆரன். இது வந்து பேசிக் மாடல் கிடையாது, அதோடய கொஞ்சம் அட்வான்ஸ். பேசிக்காக வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டச்சு, அது வந்து பட்டன் இருக்கும் அதில். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். நடுவில் ஒரு 3 மோட்ஸ் இருக்குது. இந்த பட்டனை அமுக்கிங்கன்னா ஆரன். இதுலையுமே வந்து நான் ஸ்டிக்கர் டாப்லேருந்து வாங்கி தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சும்மா போர் அடிக்குது, அதனால் ஒட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைக்கிள் இண்டிகேட்டர். இது வந்து ஒயர்லெஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சீட்டோட இது இருக்குல்ல, அதில் வந்து போட்டுக்கலாம். இதோட பை லிங்க், எல்லாத்தோட ஆக்சசரிஸுமே பை லிங்க் ப்ளஸ் யூடியூப் ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து இந்த பட்டனை அமுக்கிறோன்னா ஆன் ஆகிடும். இது வந்து ரீசார்ஜபிள் தான். ஸோ லெஃப்ட் அமுக்குனா லெஃப்ட்டு எரியுது, ரைட் அமுக்குனா ரைட்டு, நடுவில் இருக்கிற பட்டன் அமுக்குனா இந்த மாதிரி ரெட் வந்து பிளிங்க் ஆகும். லாங் ப்ரெஸ் இது வந்து அசாட், 2 இண்டிகேட்டருமே எரியும். திருப்பியும் அமுக்குனா ஆஃப் ஆகிடும். அது இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட் ரைட் அமுக்கினாலுமே வந்து அந்த இண்டிகேட்டர் ஓட்டம் தான் எரியும். ஸோ திருப்பி அமுக்குனா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டோன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெட் லைட் விட்டு எரியும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆனில் இருக்குது இந்த இது வந்து அப்படின்ட்டு. ஸோ இந்த இது வந்து ரீசார்ஜபிள், பட் இந்த ரிமோட் வந்து ரீசார்ஜபிள் கிடையாது. அப்போ எப்படா இது வந்து ரொம்ப நாள் பேட்டரி லைஃப் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 to 6 months வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயின் செல் பேட்ரி நீங்கள் வாங்கணும். இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த மாதிரி காயின் செல் பேட்ரி வந்து நீங்கள் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும். இது எப்படி மாற்றணுன்ற வீடியோ நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கூடிய சீக்கிரம் போடுவேன். அந்த வீடியோ போட்டேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். ஹவு டு சேஞ்ச் இண்டிகேட்டர் சம்திங் அந்த மாதிரி எதனா வச்சுருப்பேன் டைட்டில். ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் யூஎஸ்பி வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது டிஸ்க் லாக் வாங்கியிருந்தேன். இது ஏன்டா வாங்கினேன், சைக்கிளுக்கு ஏன்டா வாங்கினேன்னு அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரைடெலாம் போகும்போது எதுனா வந்து ஜூஸு இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு வெளில சைக்கிள் இருக்கிறது தெரியாத ரோட்லலாம் நிற்க வச்சுட்டு போனோன்னா, இது இருக்கிறனால அவங்க நம்ம சைக்கிளை வந்து அங்கெல்லாம் லாக் பண்ணிட்டு போக முடியாது, போஸ்ட்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து இது நம்ம வந்து சைக்கிளில் போட்டு போனோன்னா பக்கத்தில் பப்ளிக்கில் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. அப்போ வந்து நகத்தை ட்ரை பண்ணும்போது இல்லை வந்து அவன் தூக்கிட்டு போகும்போது ஒரு டவுட் வரும். ஏன்னா நம்ம வந்து மெயின் ஏரியாஸில் தான் வந்து சைக்கிளிங் போவோம். ஸோ வந்து நம்ம லாக் பண்ணலாம், அவன் ஈஸியாக தள்ளின்னு போய்டும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இது இருக்கும்போது அவன் தள்ளிட்டு போக முடியாமல் தூக்கிட்டு போவான். ஸோ அப்போ வந்து கண்டுபிடிச்சி பப்ளிக்கில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஒரு சின்ன செக்யூரிட்டிக்காக தான் இது வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லைரோவோட மினி பம்ப். இந்த பம்ப்பு பார்த்திங்கன்னா இதோட பை லிங்க் அண்ட் ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ரொம்ப மினியாக இருக்கும், என் கை சைஸ் தான் இருக்கும். இது வந்து இங்கே வந்து நான் ஒரு டியூப் செட் பண்ணோம். அது வந்து மேலே இருக்கிற இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டியூப் வந்து கீழே செட் ஆகிடும். இது ரிவ்யூ லிங்க் நான் கீழே தரேன். இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான கேஜெட், நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சிக்கு. இவ்வளோ குட்டியாக இருக்கிறனால ரொம்ப வெயிட்டும் இல்லை. இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 150 grams தான் இருக்கும். அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல.
ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறனால நீங்கள் பாக்கெட்டில் வைக்கலாம் லிட்ரலி. பட் நான் வந்து சைக்கிளில் மவுண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸோட சைக்கிளிங் க்ளவுஸ். இது வந்து ஒரு பிகினர்ஸ் க்ளவுஸ் தான். ஸோ அந்தளவுக்குலாம் குவாலிட்டி இருக்காது. ஒரு பிகினர்ஸ் நான் 2 க்ளவுஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது போனாலும் நான் அடுத்தது யூஸ் பண்ணிப்பேன். இதோட பை லிங்க் ப்ளஸ் ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து 2 வச்சுருக்கேன் சொன்ன மாதிரி. ஸோ நான் இது போனாலும் வாங்கிடுவேன். யூஸ் பண்ணிப்பேன் இன்னொன்று. இது வந்து ஒரு 300 to 400 அந்த பட்ஜெட் தான் வரும். இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்சசரிஸோட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.